வணக்கம் நேயர்களே. 70 வயது மூதாட்டியை தொடர்பு கொண்ட ஒரு கும்பல் உங்கள் பெயரில் உங்கள் வங்கி கணக்கில் தவறான பணங்கள் எல்லாம் வந்திருக்கிறது, கஞ்சா வந்திருக்கிறது, அதே போல பல விலங்குகளினுடைய தோல் வந்திருக்கிறது, சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்றதான ஆபாச கருத்துக்கள் அடங்கிய வாசகங்கள் அடங்கிய கடிதங்கள் வந்திருக்கிறது, உங்கள் முகவரிக்கெல்லாம் வந்திருக்கிறது. இது ஒரு தேச விரோத குற்றம். இந்த தேச விரோத குற்றத்திற்கு நீங்கள் உடந்தையாக போகிறீர்களா? இல்லை என்றால் நாளை நாங்கள் ஒரு லிங்க் தருகிறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸ்கைப்புக்கு வாங்கோ, பேசலாம், மிச்சத்தை பார்க்கலாம் நாளை என்று சொல்லி அந்த இயந்திர குறியீட்டிலான வாசகம் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வருமா. அப்படி அந்த மூதாட்டிக்கு வந்திருக்கிறது. அதிர்ச்சி அடைந்த அந்த மூதாட்டி அடுத்த நாள் உறவினர்களை கொண்டு ஸ்கைப் அட்ரஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கைப்புக்கு சென்றால் லிங்க் கொண்டு வந்தது, கிளிக் பண்ணாங்க, பேசப்பட்டது. ஒரு ஒரு அரெஸ்ட் மாதிரி, ஒரு நெட்வொர்க் அரெஸ்ட் மாதிரி அந்த மூதாட்டியை வச்சுக்கொண்டு பேசினாங்களாம். நீங்கள் நாட்டிற்கு துரோகம் செய்கிறீர்கள், உங்களுடைய பெயரில் உங்களுடைய வங்கி கணக்கில் தொலைபேசி இலக்கம் ஊடாக பல சட்டவிரோத செயல்கள் இடம்பெறுகின்றன. இவற்றுக்கு நீங்கள் உடந்தையாக விரும்புகிறீர்களா? இது சம்பந்தமாக யாரிடமும் நீங்கள் பேசக்கூடாது. அப்படி நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் நீங்கள் சட்டவிரோதமான ஒரு தேச துரோகி என்று சொல்லப்பட்டதாம். நான் என்னப்பா செய்ய வேண்டும்? நீங்கள் யார், எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நாங்கள் சொல்லுகின்ற வங்கி கணக்குக்கு நீங்கள் பணத்தை போடுங்கள். உங்களை பற்றியதான பூரணமான விடயங்களை நாங்கள் அறிகிறோம். அது நீங்கள் உண்மையாக நல்லவராக இருந்தால், ஒரு தேசத்தை காட்டி கொடுக்காத ஒருவராக இருந்தால் உங்கள் பணத்தை நாங்கள் திருப்பி தருகிறோம். இதை யாரிடமும் சொல்லாதீர்கள், பணத்தை போடுங்கள் என்று வங்கி கணக்கு கொடுக்கப்பட்டது. இவ்வாறு பேசி பேசி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த மூதாட்டி அந்த குழுவுக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில் உஷாரடைந்த மூதாட்டி அந்த ஸ்கைப் ஐடிக்கு அழைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். அது போலியானது என்று தெரிய வந்தது. தான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று உணர்ந்து சென்னையில் போய் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றார். இப்படி எல்லாம் நடந்தது என்று போலீஸ்கார் உடனே விசாரிக்க ஆரம்பித்தார்கள். விசாரித்ததன் அடிப்படையில் கிழக்காசிய நாடுகளில் இருந்து, குறிப்பாக வியட்நாம் போன்ற நாடுகளில் இருந்து ஒரு கும்பல் இதே வேலையில் ஈடுபட்டு இந்த வருடம் 5 மாதங்களில், ஜனவரி டு மே, இதற்குள்ளேயே 35 கோடி ரூபாய் பலரிடம் வசூலித்திருக்கின்ற ஒரு பாரிய சைபர் குற்றம் அரங்கேறி இருக்கிறது. இது சம்பந்தமாக அவர்கள் விடுத்த செய்தி இன்னும் அபாயகரமானது. ஏனென்றால் இனிவரும் ஆண்டுகளில் சைபர் குற்றங்கள் உலகத்தில் அதிகரிக்கும் என்ற விடயங்களை நாங்கள் அன்று பாபா வாங்கா சொன்னார் என்று செய்தியில் தந்தோம். அது இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவில் முதலாக இது இடம்பெற்றிருக்கிறது. பாருங்கள் எப்படி என்று. இந்தியாவில் சாலையோரமாக கடைகள் வைத்திருக்கின்றவர்களை குறிவைத்து, அதில் சிசிடிவி கேமரா இல்லாத இடங்களில் கடை வச்சிருக்கிறவங்களை குறிவைச்சு அவங்கள்ட்ட வந்து புதுசாக வங்கி கணக்கு கொண்டு ஆரம்பியும் கொண்டு சொல்லி 5000 ரூபாய் 10,000 ரூபாய் காசையும் கொடுத்து யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அவர்களுக்கும் அவர்கிட்ட காசை கொடுத்து வங்கி கணக்கு கொண்டு ஓப்பன் பண்ணுறதுக்காண்டு ரன்னர்கள் என்று சொல்லப்படுகின்ற சிலரை இந்த குழு வியட்நாம் மற்றும் கிழக்காசிய நாடுகளிலிருந்து செயற்படுத்தி இவர்களை வச்சு கொண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர்களுக்கு காசு போட சொல்லித்தான் மற்ற ஆட்களை வந்து சொல்லிடலாம். அப்போ இதால் வந்து பிடிக்கலாத அவங்களை. இரண்டா யார் வராங்க, யார் காசு கொடுக்குறாங்க, யார்கிட்ட அக்கௌண்ட் தேடி பார்த்தா சாதாரணமாக அப்பாவிகள், சாலையோரமாக கடை வச்சுருக்கவங்களாம் அந்த அக்கௌண்ட் நம்பர் வரும். அவங்கள அரெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. 10,000 ரூபா காசை கொடுக்க உங்களோட பேரோட அக்கௌண்ட் தாங்கன்னு சொன்னால் அவங்களும் கொடுக்குறாங்க காசுக்காக, இல்லையா? இப்படியெல்லாம் தான் சைபர் குற்றம் அரங்கேறி இருக்கிறது. இது சம்பந்தமாக சைபர் குற்ற வழக்கறிஞரான கார்த்திகேயன் என்கின்றவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இது ஒரு திட்டமிட்ட ஒரு சதி. இந்த சைபர் குற்றம் வந்து பொதுவாக துபாயிலிருந்தும் இது சம்பந்தமான வேலைகள் நடக்கிறது. ஏனென்றா துபாயிலிருந்து போதைப் பொருட்கள் எல்லாம் வந்திருக்கிறது, உங்களுக்கு உங்களுடைய பெயரில் தான் வந்திருக்கிறது, உங்களுடைய வங்கி கணக்குக்கு தான் வந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தொடர் விளக்கத்தை எடுத்து இவ்வாறு ஏமாற்றுகிறார்களாம். நீங்கள் யோசிக்கலாம், எப்படி எங்களோட வங்கி கணக்கு அவங்களுக்கு போகும்னு சொல்லி. பொதுவாக இது சாதாரணம். தொழில்நுட்ப உலகத்தில் வந்து நார்மலாக நாங்கள் கிரெடிட் கார்டு பாவிக்கிறோம், இல்லையா? அதை வந்து விநியோகிக்கிறவங்களுக்கு எங்களுடைய வங்கி கணக்கில் சென்று விடும். அதை வச்சுக்கொண்டு இப்போ நிறைய சைபர் குற்றங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. எனவே நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், இப்போ சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க மட்டும் ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கிறோம். இதில் நீங்கள் ஒரு நெட்வொர்க் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் ஏராளமான லிங்க்கள் உங்களுக்கு ஸ்கைப்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, மெசஞ்சர்லேயும் சரி, சம்திங் எங்கேருந்து வரலாம். நீங்கள் அந்த கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏமாறக்கூடிய ஆளுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் உங்களை வச்சு சம்பவத்தை முடிச்சிடுவாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் ஏமாற்றப்படுறீங்கன்னு சொல்லி நினைச்சு நீங்களா வெளியேற்றுறீங்கன்னு சொன்னால், வெளியேறி விட்டீங்கன்னு சொன்னால் தப்பிச்சு கொள்ளலாம். இல்லை அப்படியே பயமுறுத்தி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாது, உயிராபத்து வருமோ அதோ இது ஒன்று யோசிச்சிங்கன்னு சொன்னால்
அவங்களோட பயம் அவங்களோட கண்ணில் தெரியும். அதை வச்சு நல்லா கேம் முடிச்சிடுவாங்க. எனவே மிக அவதானமாக உறவுகள் இருங்கள். இந்த ஆண்டில் இருந்து இனி வருகின்ற ஆண்டுகள் சைபர் குற்றங்கள் உலகில் நடக்கக்கூடிய பயங்கரமான ஆண்டாக இருக்க போகிறது. மிக அவதானமாக இந்த தொழில்நுட்ப கருவிகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுடைய ஃபோன் எல்லாமே சரியான முறையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத அழைப்புகளுக்கு நீங்கள் பதிலளிக்காதீர்கள். ஆன்சரே பண்ண வேண்டாம். எந்த ஒரு லிங்கும் தேவையில்லாமல் கிளிக் பண்ணாதீங்க. இது மிக ஆபத்தில் உங்களுக்கு முடியும். உங்கள் உறவுகளுக்கும், குறிப்பாக நீங்கள் புலம்பெயர் நாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட வைஃப், பிள்ளைகள், சொந்தக்காரங்க எல்லாருக்குமே இதை தெரிவித்து உஷாராக இருங்கள். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.